அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகாருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். இபிஎஸ் என்ன புகார் அளித்திருக்கிறார், அதற்கு அமைச்சர் என்ன பதிலடி கொடுத்திருக்கிறார், முழு விவரம். கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் விவகாரத்துல 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மருத்துவமனைகள்ல போதிய மருந்து மற்றும் வசதிகள் இல்லாத ஒரு சூழலால் தான் உயிரிழப்பு என்பது அதிகரித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விளக்கத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக ஒமர்பிராசோல் என்று சொல்லக்கூடிய மருந்து இல்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய நிலையில 4.42 கோடி ஒமர்பிராசோல் மருந்து கையிருப்பு இருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கடந்த 20ஆம் தேதி விளக்கத்தை அளித்திருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் பொமோபோசோல் என்று சொல்லக்கூடிய மருந்து கையிருப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த ஒரு சூழல்ல தற்போது இந்த பெமோபோசோல் இன்ஜெக்ஷன் என்பது தேவையை விட அதிகமாகவே இருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விளக்கத்தை அளித்திருக்கிறார். சிகிச்சை பெற்று வருபவர்களையும் மக்களையும் குழப்பக்கூடிய வகையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறான கருத்தை முன்னுதாரணமாக தெரிவிப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக உலகத்தரமான மருத்துவ நெறிமுறைகள் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் மூக்கு வலி, பிராணவாயு செலுத்தல், நரம்பு வலி ட்ரிப்ஸ், எத்தனால் ஊசி, சோடாப்பை கார்பனேட் ஊசி, ஹீமோடயாலிசிஸ் போன்ற பல்வேறு சிகிச்சைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டரை பின்பற்றி தொடர்ந்து சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய ஜிப்மர் மருத்துவமனையில அளிக்கப்படக்கூடிய அதே சிகிச்சை முறை என்பது கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் ஆகிய மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் மருத்துவ நிபுணர் போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை முன்வைப்பது என்பது சரியானதாக இல்லை எனவும் தொடர்ச்சியாக அந்த போராடி கொண்டிருக்கும் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ச்சியாக தமிழக சுகாதாரத்துறை ஈடுபட்டு வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தற்போது விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஃபெமிப்ரிசோல் இன்ஜெக்ஷன் தேவைக்கு அதிகமாகவே கையிருப்பில் உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் புகாருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த மருந்தானது தேவைக்கு அதிகமாகவே கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 20ஆம் தேதி ஒமெப்ரசால் மருந்து இல்லை என கூறிய இபிஎஸ்ஸிற்கு 4.42 கோடி ஒமெப்ரசால் மருந்து கையிருப்பு உள்ளதாக பதிலளித்திருப்பதாகவும் இன்று ஃபெமிப்ரிசோல் மருந்து கையில் இல்லை என்று குழப்புகிறார் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேவைக்கு அதிகமாகவே மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் ஜிப்மரில் தரப்படும் அதே சிகிச்சை மூலம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியினை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.